இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸ்மால் கிளிப் முன்னுக்கு போட்டிருந்தேன். ஹாய் ஆல், வெல்கம் பேக். திஸ் இஸ் உஷா கிருஷ் அண்ட் ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகெயின். இன்றைக்கியோட வீடியோ டைட்டில் வந்து ப்ரொடக்டிவ் ஹோம் மேக் வீக். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீக்கில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ ரீசெட் இருக்கும், டிஐஒய் இருக்கும், குக்கிங் இருக்கும், கேலை பிளெயின் லேண்டிங் இருக்கும் அண்ட் ஆல்வேஸ் அ கோசி வைப் வித் மீ. யாராவது புதுசாக உஷா கிருஷ் vlog பார்க்குறீங்களா? A very warm welcome guys. This is Usha and I'm doing aesthetic video. Previously நான் வந்து இங்கிலீஷில் போட்டுட்ருந்தேன். சரி, இந்த வாட்டி நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்லேயே போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு I just started. If you like it, keep supporting me. வீக் எப்போதுமே வந்து க்ராசரி சைட்டோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்னிங்கே போய்ட்டு க்ராசரிலாம் வாங்கிட்டு வந்துட்டோன்னா மகத்தி குட்டியை கொஞ்சம் நோண்டிட்டு பெட்டில் அதுக்கப்புறம் என்னோடய ரீசெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ எப்போதுமே டு த பாயிண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப நிறையா கிளிப்ஸ் ஆக்சுவலி எடுப்பேன். ஆனால் அதிலே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ எடுக்கிறது நான் தான், எடிட்டரும் நான் தான், பப்ளிஷரும் நான் தான். உங்களுக்கு உஷா கிருஷ் vlog நான் போகிறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். வேலை பண்ணுறதும் ஈஸி இல்லை, வீடியோ எடுக்கிறதும் ஈஸி இல்லை, எடிட்டிங் வந்து ஈஸி இல்லை. ஆனால் இந்த மாதிரி குறுக்க நடக்கிறதுல வந்து என் வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒரு வேலையாக முடிச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஒரு அன்பாக்சிங் உங்களுக்கு காமிக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு உடன் பாட் இருக்குது, சாப்பிங் பாட். இது வந்து செகண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டடானது. ஸோ நல்லா ஹெவியாகவும் இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உடன் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ட்ரையும் பண்ணியாச்சு. இது வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும் இதிலே. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே தாங்கும் இந்த மாதிரி பண்ணால். இந்த வீடியோவில் ஆக்சுவலி வந்து கண்டினியூட்டி இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். எப்பப்போ டைம் கிடைக்குதோ தான் எடுத்தேன். ஸோ இது வந்து நான் வந்து டிவி வந்து எனக்கு க்ளீன் பண்ணுற ஷார்ட்ஸ். க்ளீனிங் இறங்கிட்டால் நான் வந்து பயங்கரமாக ஆயிடுவேன் சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது. ஆமாம், ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியல, க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நான் க்ளீன் பண்ணுறது எனக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா?
இது நெக்ஸ்ட் டே ஒரு ஜிஞ்சர் டீ பண்ணால் இன்றைக்கி நல்லாயிருக்கும்னு நினச்சேன், அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஸ்வீட் அப்பம். என்ஜாய் த குக்கிங் ஷோ. ரொம்ப நாளாக ஆச்சு மஹதிக்கு ஒரு ரூம் செட்டப் பண்ணலான்னு பிளான் பண்ணி, ஆனால் ஃபைனலி இந்த வாட்டி நடந்தது. ஸோ முதல்ல வந்து கர்ட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வந்து செட்டப் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இது வந்து இக்கேயாவில் வாங்கின சிங்கிள் பெட் தான். ஸோ கிருஷ் வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. மஹதிக்குட்டி எப்பன்னு இருக்கா அதில் படுக்கிறதுக்கு. நீங்கள் கிட்ஸ் ரூமுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்டாண்டிங் லைட் பார்க்குறீங்களா? இது வந்து மைன்கிராஃப்டோட லைட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய டிக்டாக் பேஜில் வந்து நல்லா சேல் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து இதோட அன்பாக்சிங் வீடியோ காமிச்சிருந்தேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலெலாம் நல்லா காய வச்சுட்டு தான் இப்போ வந்து செட்டப் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து 5 கிலோ அரிசி தாங்கும். நான் வந்து இதான் செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கிங் வீடியோ உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரசம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ட்ரை பண்ணலன்னா இது செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இன்றைக்கி வந்து ரைஸ், ரசம், உருளைக்கிழங்கு அண்ட் தென் ஃப்ரை மஷ்ரூம்ஸ். ஆக்சுவலி இட்ஸ் வெஜிடேரியன். இதுதான். அதனால் ஆஃப்டர் லன்ச் கொஞ்சம் நாளாக ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டிஐஒய் வீட்டில் பண்ணலான்னு ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சு தூங்கிட்டுருக்கு. அதுக்கு ஃபைனலி இன்றைக்கி ஒரு நாள் வந்தது பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் நல்லாவே தாங்குது. இன்ன வரைக்கும் அந்த டைல்ஸ் விழுவாமல் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைல்ஸ் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி தஹாண்டாமல்.
இது டைல்ஸ் ரீஃபார்மோட. ஸோ கேப் இருக்கிறப்ப இல்லாட்டி பிளாக்காக இருக்கிறப்ப நீங்கள் இதை யூஸ் பண்ணால் அது ஒயிட் ஆகிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ண. அதோட வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இந்த பெட்ஷீட்டு மாற்றாமல் என்னால் தூங்க முடியாது. ஆமாம், அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ரோலர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் நிறையா டஸ்ட் இருந்தால் இல்லை முடி வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தால் இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும். எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வெளியே போகிறப்ப ஏதாச்சும் வந்து சிங்க் கடை இருந்ததுன்னா நாங்கள் வந்து பானிபூரி ஆர்டர் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஆனால் இது வந்து வீட்டிலே பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஆச்சு வீட்டில் பண்ணி நான் சாப்பிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இன்க்ரீடியன்ட்லாம் இருக்கிறனால சரி இன்றைக்கி பானிபூரி பண்ணலாம் ஸ்நாக் டைமுக்கு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸி தான். சைடெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா இந்த ரெடிமேடோட பூரி வாங்கிட்டு பொரிச்சா பானிபூரி ரெடி. ஆனால் இது நான் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காணா போச்சு. ஈவினிங் ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லி நாங்கள் போனோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து கடைசியாக கேரளாயை போயிட்டு ஃப்ளைட் லேண்டிங் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தது. நிறைய ஃப்ளைட்ஸ் லேண்டிங் இருந்தது. ஆனால் எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து லேண்டிங்கோட ஸ்பாட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இன்னொரு ஸ்பாட். போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி இன்னொரு ஸ்பாட். என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு பார்சல் வந்திருந்தது. ஸோ கிறிஷ் தான் போயிட்டு கீழேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஷூ ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சு. இது வந்து மிஸ்டர் ஹஸ்பண்டோட வேலை இப்போ செட்டப் பண்ணுறது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பொறுமை இல்லை பண்ணுறதுக்கு. நீங்கள் எப்போது நான் வேலை பண்ணி தானே பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்கள் கிறிஷ் எப்படிலாம் வேலை பண்ணுறாரு. நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. முடியுதா? ஸோ புதுசாக வாங்கின அந்த சாப்பிங் போர்ட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்டான பிரியாணி. அது ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன். ஸோ முருங்கைக்கீரை பிரியாணி. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
இன்றைக்கி லன்ச் பிரியாணி, முருங்கைக்கீரை பிரியாணி அண்ட் சோயா சங்க்ஸ் போட்டு வெஜிடபிள்லாம் போட்டு கோகோனட் கிரேவி போட்டு பண்ண ஒரு கறி அண்ட் தென் சிப்ஸ் அண்ட் தென் ரைத்தா. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த ப்ராடக்ட் வந்து செல்லர் அனுப்பின ப்ராடக்ட் தான், ப்ரொமோஷன் பண்ண சொன்னாங்க, அதனால தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இந்த பாட் வந்து நான் ரொம்ப நல்லா பாய்ச்சிட்ருக்கேன், ரொம்ப ஒர்க் ஆகுது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 பாட் கிடைக்கும். ஸோ த லாஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி குவைட் பிக் ஒன். ஸோ நான் அவ்வளோலாம் சமைக்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து அந்த மீடியம், அது ரொம்ப சின்னதாக இருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து எல்இடி அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் சைட்டில் வந்து ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன்ல, ஸோ அது ஸ்பாட் பண்ணுற மாதிரி இந்த லைட் வாங்குது. இதோடு சேர்த்து இந்த லைட்டும் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இந்த லைட்டு வேணும்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 2025 எண்ட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டிசம்பர் vlog தான் அப்லோட் பண்ணுவேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர். I will see you in my next video, the last video for 2025. Take care everyone.